பிரேக்ஃபாஸ்ட்டை ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க அண்ட் மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விடுங்க. நம்பர் 1, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஏர்லியாக சாப்பிடச்ச உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். தட் பேசிக்கலி மீன்ஸ் நீங்கள் இன்டேக் பண்ணுற எல்லா கேலரிஸையும் உங்கள் பாடி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணும். அதனால உங்கள் பாடியோட க்ரீன் சிக்னல் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நம்பர் 2, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணச்ச டயபிட்டிஸ் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்கள் பாடியோட சுகர் லெவல்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் கேன் காஸ் இன்க்ரீஸ் இன் கார்டிசால் விச் இஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்க. ஸோ இதனால பிஞ்ச் ஈட்டிங் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்பர் 3, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணச்ச ஏதோ ஜாம்பி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரீசன் என்னன்னா காலையிலேயே உங்கள் பிரெயினுக்கு குளுக்கோஸ் தேவை. அதை ப்ரொவைட் பண்ணுறது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இட் பேசிக்லி இன்க்ரீசஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேனுங்க. பட் என்னால் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட முடியல, ஒர்க் டைமிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கவலையப்படாதீங்க, என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் 10 minutes தாங்க மேக்கிங் டைம். அந்த ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.